சில ஒரு மனுஷனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, இந்த ஊர்ல பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்ச்சே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நானும் எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்துட்டேன், ஒரு சர்ச்சும் சரியில்லைன்னாரு. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த ஊர்ல இருக்க 10-15 சர்ச்சையும் பார்த்துட்டு சபை சரியில்லைங்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், சரியான சபை ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. சபை என்பது சரியா இருக்கிற இடம் அல்ல, சரிப்படுத்துகிற இடம். அங்க போனா சரியாகும். அங்க இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கால்வாசி பாவி, அரைவாசி பாவி, முக்காவாசி பாவி, முழு பாவி எல்லாம் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தான் சர்ச்சு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், எல்லாமே ரிப்பேர் ஆன காரா இருக்குன்றீங்க. பின்ன மெக்கானிக் ஷாப்ல என்ன இருக்கும்? ரிப்பேர் ஆன கார் தான் இருக்கும். உங்களுக்கு புது கார் வேணும்னா நீங்க எங்க போகணும்? ஷோரூமுக்கு போகணும், பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கதான் பர்ஃபெக்ட் இருக்கு. 100% பர்ஃபெக்ட் ஷோரூம் அங்கதான் இருக்கு. பழுதற்றதும் குறையற்றதும் எல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் போய் பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பதும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதுக்குள் பிரவேசிக்காது. ஷோரூம் அங்க இருக்கு, ஓனர் அங்க உட்கார்ந்திருக்காரு. சபைக்கு எதுக்கு வரிய? இங்கே பலவீனமானவர்களை கொண்டுதான் கர்த்தர் பேசுகிறார். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டா இருந்தா கர்த்தர் தூக்கிட்டு மேல போயிடுவார். அதுக்கப்புறம் பூமியில வேலையும் கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கள்ள உபதேசம், சபைக்குள்ள ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வெளியே அலைஞ்சு திரியுது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்க.